iPhone 16 கூட நம்மகிட்ட ஸ்டாக் வந்துச்சு. மொபைலே நாளான்னைக்கு தான் சேலுக்கு வரப்போகுது 20th. கஸ்டமருக்கே நாலேஜ் இருக்கும், வர்ற கஸ்டமர். எனக்கு அதை பத்தி இருக்காது. ஸோ நிறைய நான் கத்துக்கிட்டேன், கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தும் கத்துக்கிட்டேன். குண்டராஃபின் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுபேகன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, போரூர்ல இருந்து குன்றத்தூர் போற வழியில அமைந்திருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் மொபைல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃபீனிக்ஸ் மொபைல் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 5 வருஷமா இந்த இடத்துல ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ சக்சஸ்ஃபுல்லா இவர் வந்து பிசினஸ்லயும் சரி, அவருடைய கஸ்டமர்ஸ் கிட்டையும் சரி ஒரு நல்ல பேரை வாங்கி அற்புதமா கடையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவரு எப்படி இந்த பிசினஸ்குள்ள உள்ள என்டர் ஆனாரு, அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். உங்க பேர் என்னங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் உங்க பேர் முகமது யூசுப். ப்ரோ, இப்ப இந்த ஷாப்ல என்னென்ன ப்ராடக்ட்லாம் நீங்க செல் பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ராடக்ட் அப்படிங்கும்போது வைட் ரேஞ்ச் ஆஃப் மொபைல் அண்ட் டேப்லெட் ஆக்சரிஸ். ஓகேங்களா, எல்லா மொபைலுக்கும் ஆக்சரிஸ், எல்லா மொபைலுக்கும் உண்டு, நம்மக்கிட்ட எல்லா டேப்லெட்ஸ்க்கும் உண்டு. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ iPhone 16 கூட நம்மகிட்ட ஸ்டாக் வந்துச்சு. மொபைலே நாளான்னைக்கு தான் சேலுக்கு வரப்போகுது 20th. ஓகேவா, நம்மகிட்ட இப்போவே ஸ்டாக் எல்லாமே, அதுக்கு ஆக்சரிஸ் நம்ம எல்லாமே வச்சிருக்கோம். ஓகேங்களா, அது சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். சர்வீஸ் நான் சொன்ன மாதிரி 45 மினிட்ஸ், 25 மினிட்ஸ். அண்ட் வந்து ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட்னா ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் வந்து ஆப்பிள் சீரிஸ் வந்து 45 மினிட்ஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மேஜர் சர்வீஸ் எல்லாமே பண்ணுறோம். அண்ட் வந்து யூஸ்டு மொபைல் ஃபோன்ஸ் வந்து வேரியஸ் நம்பர் ஆஃப் யூஸ்டு மொபைல் ஃபோன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கி இந்த ரீஃபர்ப் பண்ணி அப்படி நம்ம சேல் பண்ணுறது கிடையாது. டேரெக்டாக ஃப்ளிப்கார்ட்டோட ஆத்தரைஸ்டு டீலர். நம்ம ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரீசெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அண்ட் அதில் வந்து நம்ம ஆத்தரைஸ்டு டீலர். அவங்க ஃப்ளிப்கார்ட்லேருந்தே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளிப்கார்ட்டில் போடுறீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர் போடுறாங்கன்னா அவங்களோட மொபைல் வந்து வேரியன்ஸ் வைஸ் நம்ம பிரித்து 6GB RAM 4GB RAM அந்த மாதிரி பிராண்ட் வைஸ் பிரித்து நம்ம மொத்தமாக ஃப்ளிப்கார்ட்லேருந்து டேரெக்டாக எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் பேக் கேசஸ் வந்து வைட் ரேஞ்சஸ் ஆஃப் பேக் கேசஸ். இந்த மாதிரி கேஸ்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஒரு 8 years ஓல்டு இருக்கிற மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு வந்து கேஸ் வேணும்னாலும் இருக்கும். ப்ரோ, நீங்கள் எந்த ஏஜில் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ நான் வந்து ஆரம்பித்ததே லேட்டு தான். 26ல் தான் நான் ஆரம்பித்தேன் பிஸ்னஸ். ஓகேங்களா, 26ல் ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஆக்சுவலாக 30 ஆகுது, 30 முடிஞ்சிடுச்சு. நான் ஆரம்பித்ததே ஆக்சுவலாக லேட்டுன்னு தான் என்னோட நான் வந்ததுக்கு அப்புறமா தெரியுது நான் ஆரம்பிச்சதே ரொம்ப லேட்டுன்னு. ஸோ வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா அது படிக்கட்டும், ஹூஎவர், அது படிச்சுதான் ஆகணும். அப்பதான் நாலேஜ்ன்றது வேற, எஜுகேஷன்ன்றது வேற. பட் வந்து நாலேஜை வந்து நம்ம வளர்த்துக்கிறதுக்கு எஜுகேஷன் வந்து கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க ஒரு சர்டைன் பீரியட், ஒரு 18, ஒரு 18 டு ஒரு மேக்ஸிமம் எல்லாரும் இன்ஜினியரிங் தான் அதிகபட்சம் படிக்கிறாங்க. இன்ஜினியரிங்கும் ஆர்ட்ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 4 years டிகிரி. 4 years 18ல் உள்ள போறாங்கன்னா ஒரு 22ல் பாஸ் அவுட் ஆகி வர்றாங்க. ஸோ 1 year யாரா இருந்தாலும் தேடுவாங்க தான் வேலை. ஸோ அது கிடைக்காதுங்கும் போது அந்த 22வே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஏஜ் தான். நான் தான் சொல்றேனே, நான் 4 years நான் ஸ்டார்ட் பண்ணதே டிலேன்னு தான் நான் நினைக்கிறேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எது உங்களுடைய தூண்டுதலா இருந்துச்சு? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். நான் ஒரு சர்டன் பீரியட் இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்ஃபில் இருந்தேன், குவைத்தில் இருந்தேன். அப்போது அங்கே ஒரு சர்டன் பீரியட் ஒர்க் பண்ணேன். இங்கே வந்தோடனே எனக்கு கல்யாணம், மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆன அந்த டைமில் வந்து எனக்கு டுவெல் மைண்டட். அங்கே போகலாமா இல்லை இங்கே இருக்கலாமா? ஸோ வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். அப்படி யோசிச்சுட்டே போகும்போது ஆக்சுவலாக எனக்கு அந்த கோவிட் கிரைசிஸ் வந்துச்சு. ஸோ அங்கே நான் போகவே முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 2019. எஸ், அந்த டைமில். அப்போது வந்து ஆக்சுவலாக சென்னையில் நமக்கு இன்னொரு இங்கே பிஸ்னஸ் இருக்குது போரூரில். அது வந்து தம்பி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து கொஞ்ச நாள் நான் இருக்கும்போது ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வருது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்போது அதை நாங்கள் பேசி இது பண்ணும்போது ஃபண்டு தேவைப்பட்டது. பி ஃப்ராங்க், அது வந்து அப்பாவோட ஃபண்டு தான். ஓகேவா, அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதை நான் இங்கே ஆரம்பித்த புதுசில் எனக்கு வந்து இங்கே இருக்கிற மொபைலோட என்ன சொல்கிறது, அந்த இதுவே தெரியாது. எந்த நாலேஜுமே இல்லாம ஸோ ஜீரோ இல்லை. அது வந்து நெகட்டிவ்ல கூட நீங்க கொண்டு போயிடலாம். ஜீரோ நாலேஜ்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நெகட்டிவ்ல கூட கொண்டு போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்க இருக்கிற ஸ்டாண்டர்ட், இங்க இருக்கிற பிராண்ட் எனக்கு தெரியாது. ஸோ அங்கே கல்ஃப்ல நான் இருந்ததுனால அங்கே எனக்கு தெரிஞ்சது 4 பிராண்ட் தான்.
ஒன்று சாம்சங் தெரியும், ஆப்பிள், ஹுவாவே, பிளாக்பெரி. இது 4 தான் அப்போ நான் இருக்கும்போது அங்கே கல்ஃபில் இருந்தது. இப்போ இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நாலேஜே இல்லாமல் தான் நாங்கள் இங்கே ஸ்டாக் எடுத்தோம். நாலேஜே இல்லாமல் தான் இது ஆரம்பிச்சது. ஸோ அப்படி படிப்படியா அப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் ஒரு சிலவங்க கஸ்டமருக்கே நாலேஜ் இருக்கும், வர்ற கஸ்டமருக்கு. எனக்கு அதை பற்றி இருக்காது. ஸோ ஒரு சில மாடல்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க டிஸ்பிளே கேட்குறாங்களோ, ஒரு சில மாடல்ஸ்க்கு அக்சரிஸ் கேட்குறாங்களோ, அந்த ப்ராடக்ட் வந்து அது எனக்கே தெரியாது, பட் கஸ்டமர்ஸ்க்கு அது தெரியும். நிறைய நான் கற்றுக்கிட்டேன், கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தும் கற்றுக்கிட்டேன். பட் வந்து அந்த டைமில் வந்து சோசியல் மீடியாக்குள்ளேயே நான் போகவே கிடையாது. சோசியல் மீடியாவில் இருந்து நான் கற்றுக்கல. ஸோ வந்து நான் கற்றுக்கிட்டது எல்லாமே கஸ்டமர் கிட்ட இருந்து வந்து தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாடல் லான்ச் ஆக அதுல என்னென்ன ஸ்பெக் இருக்கு, அதுக்கு எது நான் காம்படபிளா இருக்கும், என்ன ஏது எல்லாமே கஸ்டமர்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து நாலேஜை கொடுத்தாங்க. நான் மற்றவங்க மாதிரி அப்படி பார்த்து கத்துக்கல, அப்படிலாம் இல்லை. இன்னொரு கடையை பார்த்து நான் கத்துக்கல. இன்னொன்று என்னன்னா, மற்ற கடையை நாங்கள் கம்பேரே பண்ண மாட்டோம். இவங்க இவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்காங்க, நம்ம கிட்ட இவ்வளோ கம்மியா இருக்கு, இவங்க கிட்ட இவ்வளோ சேல் இருக்கு, நம்ம கிட்ட கம்மியா இருக்கு அப்படின்றத மற்ற கடையை கம்பேரே பண்ண முடியும். இன்னைக்கு எனக்கு சேல் இல்லைன்னா கூட நம்ம கடையில ஓகே தான், சேல் நல்லா இருந்தாலும் ஓகே தான். அது வந்து மற்ற கடையை கம்பேர் பண்ணவே மாட்டோம். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் எடுப்பாங்க, அந்த கடையில இவ்வளோ வச்சிருக்காங்க. நாங்கள் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் வச்சு தான் எடுப்போம். கஸ்டமர் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டோமே எல்லாமே. இன்னொரு கடையில வச்சுலாம் நம்ம கத்துக்கவே கிடையாது. நிறைய பேர் வந்து ஒரு கடையில இருக்கிறவங்க பக்கத்து கடையில இருப்பாங்க, லைக் அவங்க ஃப்ரெண்டு கடை வச்சிருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொபைல் நாலேஜ் வந்து 0, டெக்னிக்கல் நாலேஜ் 0. ஓகேங்களா? அவங்க மற்ற கடைகளில் வச்சிருப்பாங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கடை வச்சிருப்பாங்க, அதை வச்சுதான் எல்லாமே பண்ணுவாங்க. இது வந்து கஸ்டமர் கேட்க என்கொயரி வச்சு அந்த நாலேஜை வச்சுதான் ஃபர்ஸ்ட் 1 இயர், பி ஃப்ராங்க், 1 இயர் சாலிடா வந்து கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் பேசிஸ்ல தான் இது பண்ணும். கஸ்டமர் கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம எல்லாமே கத்துக்கிட்டோமே ஒழிச்சு எனக்குன்னு நாலேஜ் இருந்துச்சுன்னா நான் அப்படின்லாம் மற்றவங்க மாதிரி போய் சொல்ல நான் விரும்பவில்லை. நாலேஜ் இல்லை, பட் வந்து அவங்க வந்து நாலேஜ் இருக்கிற மாதிரியே இது பண்ணி கஸ்டமரை வந்து ஒரு இது தப்பான ரூட்ல கொண்டு போறாங்க. யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், யூ ஆர் நாட் அ பிஸ்னஸ் மேன். இப்போ பெரிய பெரிய ஷோரூம்ஸ்ல வந்து சர்வீஸ் கிடையாது. ஏன் தெரியுமா?